காப்பாத்துறதுக்கு நேரத்துக்கு நேரம் அலாரம் வச்சு ஏன் உயிரை வாங்குறாளே காமெடி. ஃபேஷியல் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. போய் சொல்லாத. வர்க் பண்றேன்னு வர முடியாதுடி. எனக்கு பயமா இருக்கு. பாட்டி செல்ல பாட்டி இல்ல. வா பாட்டி ரொம்ப வயசான காலத்துல என்ன வரியா இல்லையா? சரி போ. ஐயோ நான் வரல. அடி என்ன எங்கடி விட்டுட்டு போற? நான் எப்படி வர்றது? வாடி இங்க வா. என்னால திரும்பி வர முடியாது. நீ வேணா படிக்கட்டுல ஏறி வா. எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. நமக்கு எஸ்கலேட்டர்னா பயம். பாட்டிமா பயப்படாதீங்க, நான் தூக்கிட்டு போறேன். சூப்பர்ல. பரவாயில்ல பாட்டி, வரேன். என்ன விட்டுட்டு வந்துட்டேல்ல. போ. அண்ணே அண்ணே, என்னென்ன நீ பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்ப என்ன பழப்ப பாக்குறது? பசி எடுக்குதுண்ணே. டேய், இவர் பாக்குறது பெரிய கவர்மெண்ட் ஊத்தியவா? பொழப்ப பாக்குறது எவன்டா பரிச வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். நான் வந்துடுறேன். அவளுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கேன்ல, வந்துடுவேன். சரி அண்ணே, இந்த போறானே அவன் பரிசு புடிச்சிருக்க பார்த்தா நிறைய தேரும் போல இருக்கு. இப்ப நான் போய் அடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் இருடா, என்னென்ன நீ அவன் பரிச கஷ்டப்பட்டு அடிச்சு பிரிச்சு பார்த்தா 10 ரூபா தேரும். 10 ரூபா 100 ரூபா இருந்துட்டு போகுது. அண்ணே அண்ணே, அங்க பாருண்ணே, கழுத்துல ஒரு பெரிய செயினை போட்டிருக்கு. அதே போய் அடிச்சிட்டு வரனே. இரு பயவல. அண்ணே அங்க பாருங்கண்ணே, இது நம்ம ஜாதி. ஐயோ பர்ஸ்குள்ள நடக்குதோ தெரியலையே. ஆஹா செம்ம வேட்டை. போதும்டா சாமி. போச்சே போச்சே, எவ்வளவு பணம் அங்க பாருண்ணே. இவ்வளவு பணத்தை அடிச்சிட்டு போறா. அப்ப வந்து நான் அடிச்சிருப்பேன். டேய் பேசாம இருடா. அவ இவன்ட்டே இவ்வளவு அடிக்கிறானா, உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தானா எவ்வளவு அடிக்க மாட்டா. பேசாம இவளே பால போடு. நல்ல ஐடியாண்ணே. சோயா போடுங்க, அரைக்கிலோ பட்டர் போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ போடுங்க. அப்ப நல்லா ஆத்தாடி. படிக்கு வாங்கினா காசை கட்ட மாட்டியா? உன் கழுத்துல இருக்க செயின் தான் அத்துட்டு போடும் போல. கேட்டா அந்த இழுத்து அடிக்கிறா. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. தெரியாது, அங்கிட்டு செல்போன் அடிக்கிறா. என்னடா இனி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வேணாம். அவ எஸ்கேப் ஆயிரோ. பேசாம உன் கைவரிசையை காட்டு. சரி பொண்டாமணி, அவ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே. என்ன வார்த்தை? எக்ஸ்கியூஸ் மீ. அவள்கிட்ட அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுவோம். ஓகே சரிங்கண்ணே. எஸ்கூஸ் மீ அப்படினா? அப்படினா உனக்கு என்னன்னு தெரியாதா? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? எஸ்கூஸ் மீனா நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும். எதுக்கு? அப்பதானே நான் உள்ள வந்து போக முடியும். ஏன் சுத்தி போக தெரியாதோ? இல்ல இல்ல, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் போகணும். அப்படியா? சுத்தி போகணும்டா. எப்படி போகணும்னு தெரியுமா? இப்படி போகணும்டா. என் கொய்யாங்க. ஐயோ என் பேக் திருடே திருடே. அடப்பாவி. டேய் போடுறா போடுறா ராஸ்கல். என் செயின் பையில இருக்கு. ஐயோ அண்ணா, ஐயோ வலிக்குதே வலிக்குதே. அம்மா ஒளச்ச பண்ணம்மா, பார்த்து பத்திரமா கொண்டு போமா. நீங்க நல்லா இருப்பீங்க. யாருக்கு மாப்பிள்ள ஏகலையா? உங்க பரிசையும் உங்க செயினையும் அடிச்சு விட்டேன். கடைசி அவள்கிட்ட சேஃப்டியா கொடுத்து விடுறீங்களா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஐயோ அண்ணே அடிக்காத. அடிக்காத. எங்கடி ஓடிடுற? என்ன ட்ரீமா? தெரு தெருவா விரட்டி வந்திருப்பேனே. கடைசியா ஆள் வந்து கும்முனு வயிற்றுல குத்தி பறந்து போய் விழுந்திருப்பேனே. ஏய் என்ன உங்களை மாதிரி சிவப்பு தோலை விரட்டுறதா எங்களுக்கு வேலையா? நாங்களே எங்க ஆளுக்காக வெயிட்டிங் தாமா. டார்லிங் சாரிடா செல்லம், லேட் ஆயிடுச்சா? சாரி. இல்லடா செல்லம், உனக்காக எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுவேன்டா. ஏய் என்ன பயந்துட்டியா? ஊரை விட்டு ஓடும்போதாவது சீக்கிரமா வர மாட்டியா? சாரிடி. பொண்ணுங்க நீங்க வீட்டை விட்டு கிளம்புனா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பசங்க நாங்க கிளம்புனா வீட்டுல 1000 கேள்வி கேட்கறாங்க. சாரி. சரி வா போலாம். கோச்சுக்காத வா.
பல்லு இல்லாத கூட பாத்துருக்கனியா, செல்லு இல்லாத எவ்வளவு இல்ல. நீ மறக்காம வந்துறேன். ஆ? நான் வெயிட் பண்ண மாட்டேன். பாரியா, அவங்க அப்பா அங்க தோட்டத்துல கடலை போட்டு நட்டப்பட்டு கிடைக்கும், இவ இங்க கடலை போட்டு ஊரே நட்டப்பட வைக்க போறா. செல்ல கண்டுபிடிச்சேன் சிக்குனியா. மாப்பிள்ள சொன்ன டயத்துக்கு வருவானே, எங்க போனேன்? இங்க தானே வரணும்னு சொன்னேன், எங்க போனேன் மாப்பிள்ள? நம்ம செட்டில் தான் பட்டன் இருக்கு. எங்க இருங்க, பட்டன்ல மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் ஏய், எங்க போற? பாத்ரூம் போறேங்க. போக கூடாது, அந்த பக்கம் போயா. இங்க போகாம வேற எங்க போறது? லேடிஸ் இருக்காங்கயா உள்ள, அந்த பக்கம் போ. இவன் வேற அவசரம். கொஞ்சம் இருங்க, பட்டன்ல மாட்டி இருக்கு, எடுத்துறேன். சைஸா எட்டி பார்த்துட்டானே. எங்க பக்கத்துல தான் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போயிருங்க. எப்படிங்க? என் பின்னாடி வந்து மறைஞ்சுக்கிறீங்களா? 2 பேர் சேர்ந்தே போயிடலாம். ஓகேங்க. இதே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றதோ. ரெடியா? ரெடி. நான் 1 2 3 சொல்லுவேன், 2 பேர் சேர்ந்தே மூவ் பண்ணணும். 1. என்ன பண்றீங்க? எந்த சைடு போற சொல்லுங்க. இந்த பக்கம் போணும், 2 பேர் சேர்ந்தே போணும். ஓகே. ரெடியா? 1 2 அப்ப 3. சரி அனவண்டா. ஐயோ ஆஞ்சாய். ஏய் என்னடா? மாப்பிள்ள பாரு, யார் ஓடி விளையாடுன்னு சொல்லிக்க, நீ குதிச்சு விளையாடுற. நீ அடிச்சு விளையாண்டதையும் பார்த்தேன்ல, போட்டானா வா. உனக்கு தய அதிர்ஷ்டம் ஆண்ட வேலை வருது. என்ன செய்யுது? நானும் தான் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஏன்டி தான் பட்டன் இருக்கு. எவ இடிக்கிறா? இங்க ஒரு 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போறா. நான் பிறந்ததே வேஸ்டியா. சாரி சாரிப்பா. ஓகே பரவாயில்ல. அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, ஸ்ரீ சிவசக்தி ப்ரமோட்டர்ஸ் ஃபேஸ் 2 லான்ச்சுக்கு வந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்படி குதிச்சு குதிச்சு போறோம். எல்லாரும் வச்சு வந்துறீங்களே. எங்க ப்ரமோட்டர்ஸ் 10 வருஷமா ரியல் எஸ்டேட்டை சிறப்பான முறையில பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்காங்க. உடனே லேண்ட புக் பண்ணி ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள வா, அதுக்குள்ள கிளம்புனா இப்படி விட்டுட்டு போயிடுவோமா? வா, நல்லா பார்த்துட்டு போலாம். வா வா. வேணாம்டா. அட ஃபேஸ் 2 வாயா. லான்ச்சுக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்ப விருப்பம் இல்ல. அதனால இந்த கூப்பன் பாக்ஸ்ல இருந்து ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து gift கொடுக்க போறோம். இப்போ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்ல போறேன். அவங்க தான் அகிலா. ஹேய், எனக்குப்பா. வெல்கம் மேடம். கங்க்ராட்ஸ். Thank you. நான் அகிலா தான சொன்னேன், நீங்க வந்திருக்கீங்க. ஏமா, என் மாப்பிள்ள ஒரு அகிலன்றது அகிலான்னு நான் தான் எழுதி போட்டேன். அட்ரஸ் படிமா, நீ முதல்ல அட்ரஸ் படி. மருதுபாண்டியன் நகர், நரிமேடு. பாத்தியா மாப்பிள்ள, நம்மள தான் விழுந்திருக்கு. நம்ம சின்ன பிள்ளைக்கு ஏமாத்த பாக்குறாள். கொண்டாமா. இல்ல அவங்களுக்கே கொடுத்துருங்க. ஏய் குடுமா, ஆள் வத்தல் மாதிரி இருக்கு. அவ சேட்டை பாரு. மாப்பிள்ள, எக்ஸ்கியூஸ் மீ. பொம்பளை பிள்ளை பார்த்தா தொப்புன்னு விழுந்துறாங்க. இப்பதான் ஒரு நல்ல பார்லரோட அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இறங்கு. ரீட்டா, நான் உள்ள போயிட்டு ஃபேஷியல் கிட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ, நில்லுங்க. யாருங்க நீங்க? சுகுணா மேடம் இங்க ஃபேஷியல் கிட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல, இந்த பார்லர்ல தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஏங்க, அதான் நான் சொல்றேன்ல, கிளம்புங்க. போமாண்ணா. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? கிட்ட வாங்கலையா? உள்ள ஏதோ தப்பு நடக்குதுடி. ஒரு பொண்ணோட அழற சத்தம்லாம் கேக்குது. ஒருத்த மிரட்டுறான். அந்த பொம்பளை கிட்ட உள்ள வச்சுக்கிட்டே என்கிட்ட இல்லன்னு சொல்லுதுடி. ஏதோ தப்புடி. ஏய், முதல்ல எடுத்து காலி பண்ணல, வாடி. ஏய், அந்த பொண்ணு பாவண்டி. என்ன பண்ண முடியும்? ஏய், ஒரு
ஐடியா. என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறியா? ஹலோ சார், இங்க லேசர் காம்ப்ளெக்ஸ்ல பியூட்டி பார்லர்ல ஏதோ தப்பு நடக்குது சார். தெளிவா சொல்லுங்கம்மா. சார், நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இங்க ஒரு பொண்ணை கடத்துற மாதிரி தெரியுது. உடனே வாங்க சார். நீங்க யாருமா? ஹலோ ஹலோ சொல்லிட்டல, வா போலாம். இருடி, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு தான் போறோம். சனி பயிற்சி காலத்துல சார், லேசர் காம்ப்ளெக்ஸ்ல கடத்தல் நடக்கிறத ஃபோன் வந்துச்சு. நான் போய் பார்த்துட்டு வரவா? என்னையா ஃபுல்லா படிச்சிட்டியா? இல்லைங்கய்யா, இன்னும் இருக்குயா. சார், என்னய்யா நீ மட்டும் போய் கடத்தக்காரனை பிடிச்சி மெடல் வாங்கி குத்திக்க போறியா? இரியா, நானும் வரேன். முருகன் ஐயா, இப்போ எனக்கு நல்ல நேரமா? உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தாயா. அட நம்ம ஆளடி. ஏன் ஆல்ரெடி ஓ, உன் ஆளு போலீஸா? நல்ல லாடம் கட்டுவாரு. ஒண்ணு வணக்கம் சார். சார் என்ன சார் நீங்க சொல்லாமக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சார்? சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்ன சார்? ஏய் சும்மா இருமா. வேற யாருமா இருக்காங்க? சார் யாரும் இல்ல சார், நான் மட்டும் தான் சார் இருக்கேன். சார் 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 சொல்லுங்க சார். சார் என்ன சார், எதுக்கு சார் வந்தீங்க? இப்படி எதுவுமே சொல்லாம போறீங்களே. ஏய் சார், என்னையா பிடிச்சிட்டியா? உள்ள யாருமே இல்ல சார். என்னம்மா பொண்ணுங்களாம் காட்டுறியா? சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். 10 வருஷமா பார்ல வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன ஏதாச்சும் அப்படி இப்படி நீங்க நடந்தது தொலைச்சு விட்டேன். ஓ ஐயா, எவனாச்சும் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொன்னா உடனே நம்பிடுறதா? ஃபோன் பண்ண பேரு விலாசம் ஏதாவது வாங்கினியா? போன போட அவனுக்கு. இல்ல சார், அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. யோ ஐயா, ஏன் சார், எவன் ஃபோன் பண்ணா சொல்லிடலாம்ல? இவர்கிட்டலாம் போய் பேச்சு வாங்கிட்டு. அவங்க யாருன்னு சொல்லல. சொன்னாலும் நம்ம காமிச்சு கொடுக்க கூடாது. அப்புறம் எப்படி பப்ளிக் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? அது தைரியமான பொண்ணு, பார்த்ததை சொல்லுச்சு. நமக்கு இது பழகி போச்சு தானே. அதுவும் சரிதான். வாங்க சார் போலாம். என்ன தம்பி, யாரை தேடுறீங்க? பொண்ணு விடா மாப்பிளை விடா? பாப்பா யாரு? பாப்பா யாரு? சொல்லுங்க சார், பாப்பா யாரு? ஏய், நீங்க எங்க போறீங்க? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நீ உட்காருங்க. யோ உட்காரு. நீ உட்காருங்க. உள்ள போங்க. ஐயோ நத்த, சி அத்த வாட் ஹேப்பன்ட்? ஏய், வாங்க. சீக்கிரம் வா. உட்காரு. ஓடியாங்க. சுமார் வாங்க ரெண்டு பேரும். சீக்கிரம் உட்காரு. ஃபர்ஸ்ட் நைட்ல கட்ல சுத்தி ஓட வேண்டியவே. இப்படி பதறி போய் ஓடியாரால. செல்லம் வந்து உட்கார். இன்னைக்கு பார்த்து இப்படி ஆகணும். என்னய்யா ஏதாவது தகவல்? அகிலன் பப்ளிக் ஒருத்தனை சுட்டான் சார். பப்ளிக்கா நடிச்ச பாவமணியை சுட்டான் சார். அகிலன் கண் வச்சிருந்தானா? ஆமா சார். கதவெல்லாம் போட்டுறானே. என் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சானே. ரிசப்ஷன் அதுவும் இப்படியா நடக்கணும்? என்ன சுட்டான்? சாம அப்படியே நிக்கிறான். சார் 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 சார், ஏன் சார் என்ன சுட்டீங்க? நல்ல வேளை நான் உசுரோட தான் இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பொழைச்சிச்சு. சார், இது உண்மையான துப்பாக்கி இல்லைல்ல? சார், இது குண்டு இல்லாத துப்பாக்கி. சத்தம் மட்டும் தான் வரும். ரிகர்சல மக்கள் உண்மை நம்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். நல்ல ஏற்பாடு பண்ணீங்க. உங்களை போய் கடத்தல்காரன் நடிக்க சொன்னாரே, அந்தால சொல்லணும். என்னது டிராமாவா? ஏண்டா எவன் வீட்டு ரிசப்ஷன்ல எவன்டா டிராமா போடுறது? மேடம், ஏன் பதறீங்க, கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அப்படி ஒரு மூஞ்சி கட்டா உங்களுக்கு. சபா இது எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ண டிராமா தான். அதுக்காக உங்க வீட்டுக்கார்ட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட சொல்லலையா? அந்த டிராமாவில உங்க வீட்டுக்கார் ஒரு சேட்டு வேஷம் போட போறாரு பாருங்க. பிச்சு போடுவாரு பிச்சு. ஆமா, அவன் புருஷனா இருக்கவே லாயக்கு இல்ல. இதுல சேட்டா நடிச்சு கிழிச்சாம்போ. ஆன்ட்டி, நான் ஏசி பொண்ணு. நானும் இந்த நாடகத்துல இருக்கேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏசியோட பொண்ணையா கடத்திக்கிட்டு வந்த? சார், அகிலன் உங்க பொண்ணை கடத்திட்டான் சார். ஏன் பொண்ணை கடத்திட்டானா? ஆமா சார். எடுக்க மாட்டாளே. பிள்ளை விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சாளா?
உள்ள எவன் சுட்டான் பாத்தியா? ஆமாயா, சுடுறத நின்னு வேடிக்கையா பாப்பாங்க. போயா இந்த காரன் வாடாக்காரன் போ என்ன ரொம்ப ரீல ஓட்டாதடா. கடைசியில இந்த நாடகம் தெரியும் போது நம்ம பெண்ட நிமித்திடுவாங்க. வா. இது நம்மளுக்கு தெரியல சார். பார்க்குற பப்ளிக்கு ரியலாக தெரியணும். முதல்ல நான் உள்ளே போகிறேன், அப்புறம் நீங்கள் வாங்க. ஓகே நாம திறக்கிறதான பிளானு. இப்ப அவன் திறந்துட்டு வரான். திறந்துருச்சுல, ஓங்கதான் மூடு. அடங்கொய்யால ஒரு அடி முன்ன வந்தா சுட்ட பொசுக்கிடுவேன். உள்ள 13 பேரை பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கிறேன். என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆள் ரெடி பண்ணுங்க. என் டிமாண்ட சொல்றேன். அதே மீறி யாராவது தப்பா மூவ் பண்ணா உள்ள யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. யோ என்னையா 10 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும்னா அவன் பாட்டுக்கு எல்லாரும் உள்ள வச்சு சட்டை போட்டு இங்க வர்றான். கதை முடிஞ்சு. இந்த ஆளை கடத்தல்காரனா நடிக்க சொன்னார்ல, அந்த ஆளுக்கு கரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிள் நல்லா நடிச்சனா? சூப்பரா பண்ணடமா, சூப்பரா பண்ண. ஹலோ. யோ அகிலன், நான் உன்னை அட்டாக் பண்ணுறதான பிளான். நீ ஏன் சட்டரை க்ளோஸ் பண்ண? உண்மையான கடத்தல்காரன் தப்பிச்சு போறதுக்குள்ள போலீஸ் சுற்றி வளைச்சிட்டா என்ன பண்ணுவானோ அதைத்தான் பண்ணேன். அப்புறம் நான் எப்படி உள்ள வருது? அதை கடத்தல்காரன் சொல்லி தர மாட்டேன். நீங்க தானே ஏசி, யோசிங்க. அது சரி, ஏன் முன்ன எதுக்கு கடத்தின? உங்களுக்கு டஃப் கொடுக்க என்னை கடத்தல்காரன் நடிக்க சொன்னீங்க. ஆனா எனக்கு டஃப் கொடுக்க உங்க பொண்ணை கடத்த வேண்டியதா போச்சு. என்ன சவால் வர்றியா? இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ஆட்டத்தை முடிக்கிறேன், பாக்குறியா? நீங்க முடிக்கணும் தான் சார் நானும் விரும்புறேன். அகிலன், அகிலன், எல்லாரும் போனை கொடுங்க. போன் வாங்க காசு இல்ல. போன் போன். ஐ அம் நாட் ஹேவிங் ஃபோன். உங்க போன். இந்த தர்றேன். நான் தான் டெத்து, ஆனா என் போன் என்னைக்குமே உசுரோட தான் இருக்கும். ஐடியா. இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? டேய் உலகம் உண்டா, என்ன வைஃப் ரவுண்ட் அடிக்கிற? மாப்பிள, கடத்தல்காரர் ஜன்னல் பக்கமா போயிட்டாரு. நான் பெட்ரூம் பக்கமா போயிடுவா. அந்த ஏசி உடனே அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. அதனால நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னையா பிளான்? பாயா என்ன செய்யற? நீ ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற. சரி. அப்ப பார்த்து பொண்டாட்டிச்சல அவுந்துருச்சு. சேல வந்துருச்சா? சேல அவுந்த மாதிரியும் எடுத்து கட்டுற மாதிரியும் தான் சொன்னேன். ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்படியா? சாரிண்ணே. டேய் மண்டியா, நீ என்ன பண்ற? மாப்பிள்ள தண்ணி குடிக்க போனதும் அந்த நேரம் பார்த்து நீ டக்குன்னு எந்திரிச்சு நில்லு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே அந்த பனி தெளிக்கிற ஃபேன் இல்ல, அதை லேசா திருப்பி அவருக்கு சென்டர் பண்ணு. கீழே கோலப்பொடி இருக்குல்ல, அதை எடுத்து ஜலக்குன்னு அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழக்கம். அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தடுமாறி தொப்பு கடின்னு விழுந்துருவார். விழுந்த உடனே இந்தாமா புது பொண்ணு, நீ என்ன செய்யற? அப்படியே குபீர்னு டைவ் அடிச்சு அவரை ஒற்றி அமுக்கு அமுக்கிற. அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருப்பேன். ஒரே நேரத்துல 2 வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவ? சண்டேனா 2ன்னு சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு சண்டேவானே, அப்ப நான் என்ன பண்றது? வர வர நீ அமுக்குறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. நீ சேர்ந்து ஒரே அமுக்கு அமுக்கிற. டே மண்டையா, 2 பேரும் அமுக்குனதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா. நீ டைவ் அடிச்சு ஒரே அமுக்கு. நான் தூரத்துல இருந்து பாக்கும்போது 500 ரூபாய் பர்கர் மாதிரியே இருக்கும். என்ன புரிஞ்சதா? மாப்பிள, இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த கேம் ஓவர், நாமெல்லாம் ரிலீஸ். அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி நம்ம பிளான்? சூப்பர்ண்ணே. என்ன அந்த நேரம் பார்த்து அவன் துப்பாக்கி எடுத்துல சுட்டான்னா சரியா போச்சு. நான் பார்த்த ஸ்டார் மூவிஸ் இங்கிலீஷ் படத்துல நீ சொன்ன மாதிரி நடக்கல. நீ குழப்பாம கோலப்பொடியில கையவை இல்லாட்டி கடைசி வரைக்கும் உன் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஐயோ, என் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என் வைஃபை கிஃப்டா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கே.
என்ன பிளான் ஓகேவா? ஓகேவா மண்டையா பிளான் ஓகேவா? உன்னைய விட இவன் தான் பிரைட், எல்லாத்துக்கும் நல்லா தலையாடுறான். என்ன நடக்க போகுது? போடா ஆமா கொஞ்சம் மூக்கா பாக்குறாரு. சார் என்ன வாட்டர் சார். போ. ஓகே சார். போ 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 நீ தண்ணி குடிக்க. நீ பாடாதியா பதறுது. சார் சேலை வந்துருச்சு, சரி பண்ணிக்கிறேன். வா, போங்க. நீ சேலை கட்ட வா. யோ யோ மைக் மண்ட என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா 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 உம்மாவா பிச்சிர உன்ன ராஸ்கல். டேய் நான் உன்ன இல்லம்மா. எந்திரா எந்திரா ஸ்டாண்ட் அப். எவ்வளவு கேஷுவலா இருக்கான் பாரியா. ஐயோ எந்திரா, எல்லாத்துக்கும் தலையாடல எந்திரி. சாவடிக்கிறானே. சார் தண்ணி குடிச்சிட்டியா? குடிச்சேன் சார். உட்கார். ஓகே சார். சீரியஸ் இல்ல சிரிப்பா. தண்ணி குடிச்சாச்சா? இதெல்லாம் நல்லா கேளு. ஏண்டா வாண்ணா வர வேண்டியதுனே அப்படி தத்தி மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற? இதரா நான் பேசுறது புரியல, இந்த சீன் உனக்கு புரியலையா? சரி கருமண்டா. யோ என்ன எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறான்? அதான் பேசுனேன் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல தம்பி. என்ன எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, இவன் மட்டும் திரும்பவே மாட்டேன். அவனை கூப்பிடியா? இப்ப அவருக்கு பதிலா நான் தண்ணி குடிக்க போறேன். வேனை திருப்பி கோலப்பிடிய கீழே போட்ட உடனே அவர் தடுமாறுவார். உடனே நீ கார்பெட்டை பிடிச்சலு. ஓகேவா? இப்படி தெளிவா செய்யல சொன்னாதானே புரியும். முதல்ல இதுதானே சொன்னா. இவனுக்கு புரிய வைக்கக்குள்ளே நம்ம உசுறு போயிரும் போல. ஆண்டவா! இவன் பிளான் பண்ண நம்ம போய் ஊர் விட்டதானா? ஐயோ அத்தை அடிங்க சார். அப்பா உருண்டுறாமே உதவாங்கிறானா? அம்மா ஐயோ சாரி சார் பாத்ரூம் நினைச்சு.